கண்ணாடியை உடைத்த பேரன் தாத்தாவிடம் சென்று சாரி தாத்தா என்றான். கழுத்து வரைக்கும் கம்பளியை போற்ற அம்மாவை பார்த்து தேங்க்ஸ் மம்மி என்றான். காலேஜுக்கு போய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டேடா மச்சான் அப்படிங்கிறான். காதலியை கூட்டிட்டு போய் ஐ லவ் யூ டார்லிங்னு கொஞ்சறான். எல்லாம் முடிந்து வீடு திரும்பும் வேளையில் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய முள் அவனுடைய காலில் குத்துது. அம்மான்னு சொல்றான். குத்தியது முள் இல்லை, குத்தி காட்டியது நம்முடைய தமிழ். அப்பேற்பட்ட தமிழுக்காக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மனநிறைவான வாழ்க்கை கிராமத்திலயா இல்ல நகர்ப்புறத்திலயான்னு ஒரு கேள்வியை வச்சிருக்கீங்க. வந்த உடனே அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க, அதாவது என்னுடைய சகோதரி சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் பேசின உடனே குழந்தை வேணுமா உடனே போய் அரச மரத்தை சுத்தாதீங்க, அழகான புருஷனை சுத்துங்கன்னு. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, உங்களை மாதிரி அழகான புருஷன் இருந்தா நாங்க சுத்த போறோம், எங்களுக்குலாம் அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்கிறேன் நானு. என்ன கிடைக்க மாட்டேங்க, கிட்ட கை நீட்டுறீங்க, பூரா அங்க ஒரு 32 வர்ற பட்டிமன்றத்துக்கு அம்மளுக்கு ஒரு யோகத்தை அப்படின்னு. அடுத்து ஒரு கேள்வியை வேற வச்சாங்க, மாட்டு வண்டியில போறது தானே இந்த கிராமத்தாங்கிறாங்க. மாட்டு வண்டியில போற சுகத்தை காட்டிலும் அந்த ஏரோப்ளைன்ல போனா கூட கிடைக்காதுங்க அந்த சுகம். ஏன் தெரியுமா? குலசாமி கும்பிடுறேன்னு ஒரு வழக்கம் இருக்கும் நம்ம கிராமப்புறத்துலலாம். குலசாமியை கும்பிடுறதுக்காக ஓடாத மாட்டு வண்டியை நம்ம சரி செஞ்சு உறவுகளோட உட்கார்ந்து போகும்போது ஓடையில போற தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு போறக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க கிராமப்புறத்துல. அந்த சுகத்துக்கு ஈடுனே இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட சுகம் அதெல்லாம். நான் என்ன கேட்கிறேன், கிராமப்புறத்துக்கும் இந்த நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கான வித்தியாசம் என்ன தெரியுமா? கணவனை மதிச்சா அது கிராமப்புறம், கணவனை தூக்கி போட்டு மிதிச்சா அதுதாங்க இந்த நகர்ப்புறம். நான் சொல்றேன், நான்லாம் என் புருஷனை தூக்கி போட்டு அடிச்சா ஓரளவுக்கு ஏத்துக்கலாம், மனுஷன் தாங்குவான். ஆனா இந்த அம்மா எல்லாம் புருஷனை போட்டு நினைச்சு பாருங்களேன், அந்த புருஷனை போட்டு மிதிச்சா எந்த நிலைமைக்கு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செல்லமா கூப்பிட்டாரு, ரேவதி புது கட்டில் 70,000 உட்காரு அப்படின்னு உட்காந்து டம்முன்னு கட்டில் 4 உடைஞ்சு கட்டில் வாங்கின அன்னைக்கு ஆசாரி கூப்பிட்டு கொட்டிக்கி விட்டார். ஒரு சில யோகம் தானே ஒரு சிலருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க. சொந்த வீடு, சுகமான வாகனம், வண்ண தொலைக்காட்சி, விதவிதமான ஆடைகள், வகை வகையான அணிகலன்கள், வங்கி கணக்கில் வளரும் பணம், இடைவிடாத தேடல்களுக்கு நடுவே பலருடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த நகர்ப்புறத்துல எப்படி இயந்திரமா மாறிச்சுங்கிறது தான் என்னுடைய கேள்வியே. நான் என்ன கேட்கிறேன், கிராமப்புறத்து காதல் இருக்கு பாருங்களேன், முக்கியமான விஷயத்துக்கு வருவோமே. கிராமப்புறத்து காதல் இருக்குல்ல, இந்த நகர்ப்புறத்து காதலையும் கிராமப்புறத்து காதலையும் ஒப்பிட்டு சொல்றேனே ஒரு விஷயம். அவங்க சொன்னாங்களா பேப்பர் எடுங்க, பேனா எடுங்க, அதே மாதிரி நானும் சொல்றேன், பேப்பர் எடுங்க, பேனாவை கடை வாங்கி வாங்குங்க. இப்படியே பேப்பர் எடுத்துக்கிட்டு அடுத்து நான் பிச்சை தான் எடுக்கணும், கொண்டாங்க. அது அடுத்த ஊருக்கு போய் எடுத்துப்போம். பேனா கொடுத்து ஒரு மூடியை கழட்டிட்டு கொடுக்குறாரு பாருங்க. ஒரு நடுவர மூடிக்கு கூட நம்மள என்ன செய்ய, அதுக்கு அது அர்த்தம் இல்ல. இது ஒரு பேனா, இதுக்கு ஒரு மூடி. நடுவர்களே, என் அண்ணி ஏன் தெரியுமா மூடியை திறந்து உங்களுக்கு பேனாவை கொடுத்தாங்க? அந்த மூடி திறக்கிறதுக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு எங்க அண்ணிக்கு தெரியும், அதனால இப்பவே ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா நீ ரொம்ப நேரம் எங்கிட்ட பேசிருக்குமே நினைச்சமா, அண்ணே நான் பேசும்போது நல்லா சிரிச்சிருக்கனே, கை தட்டி இருக்கனே. அது மாதிரி உங்க கூட்டையில் ஒரு ஒற்றுமை இல்லையே. அவங்க அசைய கூட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பேச லிப்ஸ்டிக் போயிருமே. அதாவது நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னா லிப்ஸ்டிக் போயிருமா. இந்த காதல் இருக்குல்ல நடுவர்களே, காதல், அந்த காதல்னா என்ன தெரியுமா? தெரியாதம்மா, அந்த தெரியாது இல்ல. நான் தான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு அப்பவே சொல்லிட்டேனே, பேப்பர் பென் எடுங்க. காதல்னா என்ன தெரியுமா? அண்ணன் நீங்க தான் அழகா இருக்கீங்க, காதல்னா என்னன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன, சிரிக்காதீங்க. அன்பா? காதல்னா என்னங்க? யாருக்குமே தெரியலையா? நான் சொல்றேங்க, எழுதிக்கோங்க. காதல்னா என்ன தெரியுமா? காதல் ஏன் அமைதியா இருக்காங்க தெரியுமா? பூரா அவங்க லவர் எண்ணிக்கிட்டு இருக்காங்க, 43 47 48 33 அப்படின்னு. அதான் வேற ஒண்ணும் கிடையாது. காதல்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. அவங்க சொன்ன மாதிரியே வரனே, கட்டிப்புடி வைத்தியர் ஸ்நேகனுக்கு கூட காதல்னா என்னன்னு தெரியாதுங்க. இந்த சந்தியாவுக்கு தெரியும் காதல்னா என்ன தெரியுமா? அந்த காதல்னா என்ன தெரியுமா? தேவக்கோட்டை ஆம்பளவே கூச்சப்பட வச்சிட்டேம்மா. காதல்ன்றது காதல்னா என்ன தெரியுமாங்க? ஆனா நல்லா நீங்க ஐடியா பண்ணிருக்கீங்க, 2 அணிகளும். இவங்க ஒரு 20 நிமிஷம் அதுலயே பேனா எடுத்துக்கங்க, வள்ளுவன் சொல்லாத நான் சொல்றேன் சொல்லிக்குங்க. இவங்க காதல் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நாங்க அப்புறம் ஒரு இடைவெளி பண்ணி என்ன தெரியுமா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி இல்ல. அத கேட்ட உடனே விளக்கம் தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கைத்தட்டல் பறக்க போது கேமராமேன் அண்ணா காதல்னா என்னன்னு தெரியுமா? அதை விடன்னு தானே அவர் இந்த ஊருக்கே வந்திருக்காரு. பத்தா கொஞ்ச நேரம் வீட்டை மறந்து டென்ஷன் இல்லாம இருக்காரு, மறுபடியும் காதல்னா என்ன இந்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, காதல்னா என்ன தெரியுமாங்க? 2 வரியில சொல்றேங்க. காஸ்ட்லியான சரக்க டம்ளர்ல ஊத்தி குடிக்கிறதுக்கு பேர் காதல் இல்ல,
மட்டமான சரக்கா இருந்தாலும் மனசார என் கிராமத்தான் குடிக்கிறான் பாருங்க, அதுதாங்க காதல். நடுவர் அவர்களே, எங்களுடைய கிராமத்து காதல்லாம் அந்த ஆத்தங்கரையும் அரச மரமும் கூட எங்க காதலோட நினைவுகளை சொல்லுங்க. ஆனா இந்த நகர்ப்புறத்து காதல் எப்படி தெரியுமா? ஒரு ஷாப்பிங் மால் ஒரு பொண்ணோட காதல 10 பேர் இருக்கிறத சொல்லுங்க. இந்த நகர்ப்புறத்து காதல் எது சிறந்த காதல் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் என்ன கேக்குறேங்க, இந்த பீஸா, பர்கர், இந்த நூடுல்ஸ், இந்த சாண்ட்விச், எத்தனை உணவு வகைகள் இருக்கட்டும், ஆனால் பழைய சோறுக்கும் பச்சை மிளகாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரசனை இருக்கு பாருங்க, இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? அது ஏன் தெரியுமா? அந்த பச்சை சோறையும் பச்சை மிளகாயும் 10 உறவுகளை பக்கத்துல உட்கார வச்சு பங்கிட்டு நாங்க பாசத்தோட உணர்வோம். ஆனா இந்த நகர்ப்புறத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாம் 10 நாளைக்கு வாங்கின பண்ண பத்திரப்படுத்தி பக்கத்துல இருக்கிறவனுக்கு கூட கொடுக்காம பயந்து தின்பான் பாருங்க. அந்த நகரத்து வாழ்க்கை எங்களுக்கு வேணான்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், மனநிறைவான வாழ்க்கை எங்க தெரியுமா கிடைக்கும்? உறவுகளோட நம்ம பேசும்போது தாங்க அந்த இனிமையான விஷயங்கள்லாம் நடக்கும். என்ன தெரியுமா, இப்போ ஒரு காலத்துலலாம் கணவன் மனைவி சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்குமே கிராமப்புறத்துல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துருச்சுன்னா ஒரு 2 நாள் பேசாம இருப்பாங்க, ஒரு 3 நாள் பேசாம இருப்பாங்க. 4வது நாள் பையன்கிட்ட தூது அனுப்புவாங்க, டேய் அந்த மனுஷனை வந்து சாப்பிட சொல்ற. அந்த ஆளு சொல்லுவாரு, சாப்பிட்ற மாதிரி இருந்தா சாப்பிட மாட்டோமா நம்ம, 9 வருஷமா இதைத்தானே உங்க அப்பன் சாப்பிட்டுட்டு இருந்தா வந்து சாப்பிட சொல்லுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நகர்ப்புறத்துல எப்படி தெரியுமா, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போட்டு நான் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லி உலகம் அறியிற அளவுக்கு உங்களுடைய உறவுகளை கொச்சைப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை மனநிறைவான வாழ்க்கையா அப்படிங்கிறதா என்னுடைய. நான் என்ன கேட்குறேன், இந்த கிராமத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாங்க, வாய்க்கா சண்டை, வரப்பு சண்டை, எந்த சண்டை வேணா இருந்துட்டு போயிட்டோம். எவ்வளவு நதிகள் எல்லாம் கிராமங்கள் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த நதிகள்ல ஓடக்கூடிய தண்ணியை கூட நீங்க ஒரு பாட்டில்ல அடக்கிட்டீங்க. மோட்ரு போட்டா தண்ணி இல்ல, பஸ்ல போனா பர்ஸ் இல்ல, அதே ஆட்டுக்கறின்னு நினைச்சு போனா ஆட்டுக்கறி இல்ல, ஏசி போட்டா நல்ல தூக்கம் இல்ல. அதுல எப்படி நீங்க மனநிறைவு அடைகிறீங்கிறது தாங்க என்னுடைய கேள்வியே. நான் என்ன கேட்கிறேன், இந்த உலகத்துல யார் தெரியுமா ரொம்ப புண்ணியம் பண்ண ஒருத்தவங்க? கிராமத்தான் தான். ஏன் தெரியுமா புண்ணியம் பண்ணியிருக்கான் அவன்? படுத்த உடனேயே 5 நிமிஷத்துல கிழிஞ்ச பாயா இருந்தா கூட தூங்குவான் பாருங்க. அந்த மனநிறைவு கிராமத்துக்கு மட்டும்தான் இருக்கு, நகர்ப்புறத்துல கிடையாது. இந்த நகர்ப்புறத்துல வாழக்கூடிய அவர்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், 3 பெட்ரூம், 4 சக்கர வாகனம், 5 இலக்கு இருக்கக்கூடிய சம்பளம், இதுதான் வாழ்க்கைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை கிடையாதுங்க. ₹1,00,000 வச்சிருக்கவன் லட்சாதிபதியா? கோடி ரூபாய் வச்சிருக்கிறவன் கோடீஸ்வரனா? யாரு தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, தாய் மாமா, அத்தை, குழந்தைகளோடு பேர குழந்தைகளோடு சந்தோஷமா வாழ்றானோ அவன் தாங்க மனநிறைவான வாழ்க்கை எங்க கிராமத்தை வாழ்ந்துட்டு இருக்கான்னு நான் சொல்றேன். நான் கேட்கிறேன், இந்த மேடையில இத்தனை பேர் நம்ம உட்கார்ந்துருக்கோம், பேண்ட் சட்டை போட்ட அபு அண்ணன் அவங்க கண்ணுக்கு அழகா தெரியுறாரா, இல்ல வேட்டி கட்டிட்டு வந்த என் மக்கள் அழகாக தெரியுறாங்களா? நீங்களே நினைச்சு பார்த்துக்கோங்க. எத்தனை வேட்டி சட்டை கோட்டு சூட்டு போட்டு நீ நடந்தாலும் அந்த அழகு உங்க கண்ணுக்கு யாருக்கும் தெரியாது. வேட்டி சட்டை வெள்ளை உள்ளத்தாலும் வெள்ளை உடைகளாலும் என்னுடைய தமிழன் நடந்து போறான் பாருங்க, அதுதான் கிராமத்து வாழ்க்கைங்கிறேன் நான். வேட்டி சட்டை போட்டு வரட்டும், வேட்டி கட்டி வரட்டும்ப்பா, அது கொஞ்சம் துவைச்சு கட்டிட்டு வர சொல்லு. ஏன்னா நீங்களும் அங்க உட்காந்து பக்கத்துல உட்காந்து எனக்கு தான் தெரியும். சோகத்துல கூட நம்ம கிராமத்தான் பங்கெடுத்துப்பான். எப்படி தெரியுமா பங்கெடுத்துப்பான்? வீட்டுல ஒரு சோகம் கிராமத்துல நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உறவு அழுகும், ஊர் அழுகும், தெரு அழுகும், திண்ண அழுகும், அந்த வழியா போற காத்து கூட ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அந்த சோக வீட்டுல அழுதுட்டு போகும். ஆனால் உங்களோட நகரப்புறத்துல ஒரு வீட்டுல ஒப்பாரியும் ஒரு வீட்டுல கல்யாண சவுண்டும் கேக்குதே. இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தேவையான்னு நான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த உலகத்துல வந்து இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, இவ்வளோ அறிவியல் சாதனங்கள் வளர்ந்துருச்சு, எல்லாமே எங்க நகர்ப்புறத்துல தானே. அவ்வளவு ஏன் இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விளையாட்டை நாங்க தானே மெரினாவில் அடையாளம் காட்டணும்னு ஒரு கேள்வியை வச்சிங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு பதில சொல்றேன் நடுவர் அவர்களே. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அடையாளம் காட்டியது வேண்டுமானாலும் அந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மெரினாவாக இருக்கலாம். அந்த போராட்டத்துக்கு விதைய முதல்ல விதிச்சது என்னுடைய அலங்காநல்லூர்ன்ற கிராமமா இல்லையான்றதுதான் என் கேள்வி. அதெல்லாம் சரிப்பா. ஆண்கள் இன்ன வரைக்கும் திணறது மிகப்பெரிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அதை விட ஒரு கட்டு இருக்கு, தாலி கட்டு. அதுல தானே நிறைய பேர் விழுந்து.
இதில் கூட அரை குத்து ஒரு முழு குத்தோட ரத்தத்தோட வந்துடுறான். அது கொலை குத்தாவில் முடிஞ்சு போயிருது. நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். ஏன் தெரியுமா? கிராமம் ரொம்ப மனநிறைவான வாழ்க்கைன்னு நான் சொல்றேன். என் இனிய தமிழ் மக்களேன்னு சொன்ன என்னுடைய பாரதி ராஜா கொடுத்தது இந்த கிராமங்க. தெய்வமே அசந்து பார்க்கிற என்னுடைய இசைஞானி இளையராஜாவை கொடுத்தது இந்த கிராமங்க. திராவிடர்களை தலை நிமிர வச்ச என்னுடைய கலைஞர் அவர்களை கொடுத்தது இந்த கிராமங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக திருப்பூர் குமரனை கொடுத்தது இந்த கிராமங்க. இந்த திருப்பூருக்கு இதுக்கு முன்னாடி ஏன் தெரியுமா ஒரு பேர் இருந்துச்சு? சாயப்பட்டறைன்னு பேரு. ஏன் தெரியுமா திருப்பூருக்கு சாயப்பட்டறைன்னு பேரு? நம்முடைய தேசிய கொடி கீழே விழாமல் இருப்பதற்காக அவன் பட்ட அறைகள் ஆயிரம் ஆயிரம். அதனால தாங்க இந்த ஊருக்கு சாயப்பட்டறைன்னு பேர் வந்துச்சு. இந்த கிராமங்கள் கொடுத்த தேசிய தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டும். அந்த தேசிய தலைவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மனநிறைவான வாழ்க்கை. இன்னைக்கு எங்களுடைய கிராமத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி, கோடி ரூபாய் பணம் எங்களுக்கு தேவையில்லை, கோடிக்கணக்கான உறவுகள் தரும் எங்களுடைய கிராமமே போதும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நிறைவாக முடிச்சிருக்காங்க. திருப்பூர் குமரன் ஐயா அவரெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அவர் நம்ம கொடி ஏற்றுறப்ப அந்த கொடி வந்து அவங்க அம்மாவுடைய தொப்பில் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இந்த அணி வந்து நிறைவடைஞ்சிருக்கு. அதில் வர என்னென்ன கொடுத்தாங்க, எனக்கு எழுதுகிற கூட பேனா கொடுத்த கூட கிராமத்தணி தான். எனக்கு வேர்க்கிறப்ப உடனே தன்னுடைய துண்டை எடுத்து கொடுத்தாரு. நீங்கள் யாரும் பேண்ட் யாராவது சேலை ஏதாவது கொடுத்தீங்களா? பாருங்கள், உதாரணத்தை பாருங்கள். அப்படி அவசரத்துக்கு கூட உடனே ஓடியாரது கிராமம். இப்போ நகரம் தான் நரண்டு பாவம் திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துருக்கு. சோகமாக வர்றார். அவர் பேச வர்றாரா வீட்டுக்கு போகிறாரே தெரில. இருந்தாலும் பேராசிரியர் அபு அவர்கள் நகர வாழ்க்கை தான் நாகரிகமான வாழ்க்கை ஆரம்பிக்கிறார்.